மறவான் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவான் மறவான் இயேசு மறவான் உன்னை உருவாக்கிய இயேசு மறவான் மறவான் இயேசு மறவான் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவான் மறவான் இயேசு மறவான் உன்னை உருவாக்கிய இயேசு மறவான். அழைத்தவர் உன்னை மறவான், அபிஷேகம் செய்தவர் மறவான். மனிதன் அன்பு நிலை மாறினால் மகிமையின் தேவன் உன்னை மறவான். அபிஷேகம் செய்தவர் மறவான், அழைத்தவர் உன்னை மறவான். அபிஷேகம் செய்தவர் மறவான். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவான். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவான். மகிமையின் தேவன் உன்னை மறவான். மறவான் இயேசு மறவான் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவான். மறவான் இயேசு மறவான் உன்னை உருவாக்கிய இயேசு மறவான். தரிசனம் தந்தவர் மறவான், தாங்கியே நடத்திட மறவான். தரிசனம் தந்தவர் மறவான், தாங்கியே நடத்திட மறவான். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற அவர் மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் நிறைவேற்ற மறவார்.
91 சங்கீதம் 1 வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், மறைவில் இருக்கிறவன். இன்னைக்கு அதான் செய்தியின் தலைப்பு. நாம் தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மறைவிடத்தில் இருக்கும் வாழ்க்கை. நீங்களும் நானும் ஒளிந்து மறைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கே மறைந்திருப்பது? உன்னதமானவருக்குள் மறைந்திருக்க வேண்டும். உன்னதமான தேவனுக்குள் மறைந்து வாழும் வாழ்க்கை. கர்த்தர் இந்த கிருபையை தருவாராக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே உமக்குள் நான் மறைந்திருக்க எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாம் மறைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மறைத்து வைப்பார். நம்மை மறைத்து வைத்து அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 32:7 வாசிக்கும் போது, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து, இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஸ்தோத்திரம். இக்கட்டு. சிலர் இக்கட்டான சூழ்நிலைமையில வந்திருக்கலாம். என்ன பண்ணனே தெரியலையே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டேன். இக்கட்டு. திடீர்னு ஒரு கரடி வந்து நிற்கும், திடீர்னு ஒரு சிங்கம் வந்து நிற்கும். இக்கட்டு. என்ன பண்ணன்னு தெரியல. எந்த ராஜாவுக்காக போய் யுத்தம் பண்ணானோ, எந்த ராஜாவுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை துரத்துறானோ, அந்த ராஜாவே எதிராக வந்து இக்கட்டு. ஆனாலும் மறைவிடமாய் தேவன் இருப்பதனால இக்கட்டுகளுக்கு கர்த்தர் விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். இக்கட்டுகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். எல்லாவித இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி ரட்சிக்கிற தேவனாய் இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும் எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்து விடும், இயேசு நாமத்தில் கிடைத்து விடும். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஆமென். இக்கட்டுகளுக்கு நீங்கணும்னா மறைவிடத்துக்குள்ள இருக்கணும். ஸ்தோத்திரம். இக்கட்டுகள்ல போய் சிக்கி இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருக்குள்ள மறைந்திருந்தா எல்லாவித இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிற தேவனா இருக்கிறார். எந்த இக்கட்டு வந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய உதவி உங்களுக்கு உண்டு, தேவனுடைய ஒத்தாசை உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சங்கீதம் 64:2 வாசிக்கும் போது, துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். துன்மார்க்கருடைய ரகசிய ஆலோசனை. அப்போ தவறா நினைக்கிறது தான் துன்மார்க்கம். அந்த துன்மார்க்கம் தவறான ரகசிய ஆலோசனைக்கு. அப்புறம் அக்கிரமக்காரருடைய கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சிலருக்கு வேலையே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதா. ஸ்தோத்திரம். பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்னை விலக்கி மறைத்தருளும். இப்போ ஆண்டோடைய மறைவு எப்படிப்பட்ட மறைவு? ஸ்தோத்திரம். ரகசிய ஆலோசனை. அகித்தோப்பேலின் ஆலோசனை தாவீதுக்கு விரோதமாக இருந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு எதிராக இருந்தது. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஆலோசனைகள், உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆலோசனைகள், எதிராக எழும்புகிற ஆலோசனைகள், இப்படிப்பட்ட ஆலோசனைகளுக்கு கலகத்தின் ஆவி, ஒரே கலகத்தின் ஆவி. சில வீடுகளில் அப்படிதான் இருக்கும், கலகத்தின் ஆவி. அந்த ஸ்பிரிட் வந்து இறங்கிடும். இப்போ விடுதலை ஜபத்தில் வந்து விடுதலை ஆகணும், ஒப்பு கொடுக்கணும் வாழ்க்கைக்கு. குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற கலகத்தின் ஆவி, சமாதான கேடு உண்டாக்குகிற துர் ஆலோசனை, எல்லாம் தனக்கு தக்க ஆலோசனை, கெட்ட ஆலோசனை. இன்னைக்கு இந்த மாதிரி ஆலோசனைகளுக்கெல்லாம் விலக்கி காப்பார் உங்களை. கர்த்தருடைய மறைவுக்குள் இருப்பதனால உங்களுக்கு விரோதமான ரகசிய ஆலோசனைகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவி. என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. சில 2 பேர் உட்கார்ந்து பேசும்போதே அங்கே ஒரு துரு ஆலோசனை மூவ் ஆகிறத தூரத்துலேருந்து பார்க்க முடியும். சில இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆட்கள் பின்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க. பின்னால் சிக்கினதுக்கப்புறம் புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்போவே விழித்தெழுந்து காக்கப்படுறது தான் ரொம்ப முக்கியம். துரு ஆலோசனை, ரகசிய ஆலோசனைகள். தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்து ஆலோசனை போடக்கூடாது.
தாயும் மகனும் சேர்ந்து ஆலோசனை போடக்கூடாது, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆலோசனை போடக்கூடாது, 2 விசுவாசிகள் சேர்ந்து ரகசிய ஆலோசனைகள் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வெளிப்பாட்டில் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. துர ஆலோசனையில் சிக்காமல் இருக்கணும்னா மறைவுக்குள்ளே வந்துடணும், ஜபத்தில் வந்துடணும். தேவன் தான் நமக்கு அடைக்கலம். பிரைஸ் தி லார்ட். அவர் தான் தேவன், நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஸ்தோத்திரம். அப்போ தேவன் அதான் மறைவு. அடைக்கலம்னா அதான் மறைவிடம். அங்கே தான் நாம் மறைந்து இருக்கணுமே தவிர துரு ஆலோசனைகளில் போயிடக்கூடாது, ரகசிய ஆலோசனைகளில் போயிடக்கூடாது. கலகம், ஆலோசனைக்கு அப்புறம் கலகம். ஆனால் உன்னதமானுடைய மறைவுக்குள் இருக்கிறதுனால ஆலோசனைகளுக்கும் விலக்கி காப்பார், கலகத்துக்கும் விலக்கி காப்பார். அவருக்குள்ள மட்டும் மறைந்து இருக்கல. கர்த்தர் மாத்திரம் நம் பட்சத்தில் இல்லைன்னா நம்மளை என்ன செஞ்சிருப்பாங்களாம்? உயிரோட விழுங்கியிருப்பாங்க. உயிரோட என்ன விழுங்கும்? பாம்பு பாருங்க, ஆளை உயிரோட விழுங்கும். சர்ப்பம், பிசாசும் பாம்பு தானே, உயிரோட விழுங்கும். நம்மெல்லாம் எல்லாம் சமைச்சு தான் சாப்பிட்றோம். ஆனால் உயிரோட விழுங்குற ஆவி. இன்னைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய மறைவுக்குள்ளாம் இருப்பதினாலே எல்லா ஆலோசனைகள் மேல் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன். சொல்லுங்க, எல்லா ரகசிய ஆலோசனைகள் மேல் நான் ஜெயம் எடுக்கிறேன். எல்லா கலகத்தின் மேல் நான் ஜெயம் எடுக்கிறேன். கர்த்தருக்குள் நான் இருப்பதினாலே நான் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கு ஜெயம் உண்டு, எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே பாயை திறந்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா ஆலோசனைகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். உங்களுக்கு விரோதமான ஆலோசனைகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மறைந்து வாழ பழக வேண்டும். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சங்கீதம் 143:9 வாசிக்கும் போது, கர்த்தாவே, கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். அடுத்த சத்துருக்கள், தாவீது சொல்றார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என் தலைமயிரை விட அதிகமா இருக்காங்க. அப்போ சத்துருக்கள் ஏராளமா பெருகி இருக்கிறாங்களாம். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். அப்படின்னா என்ன? ஸ்தோத்திரம், நீர்தான் எனக்கு மறைவிடம். அல்லேலூயா. நீரே என் புகலிடம். எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பார். தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்கள் கைக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? விலக்கி. வீட்டாரே சத்துருன்னு சொல்லப்பட்டு கூட உள்ள சகோதரர்கள் மத்தியிலே, நீ என்ன வீட்டுக்கு போ, உனக்கு இங்கே என்ன வேலைன்னாங்க. நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்ட இப்படி தான் பேசுவான். அது யாருக்கும் புரியாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். அவனே ஒருத்தரும் நிதானிக்க தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் செய்வார். அதுக்கப்புறம் சவுலே சத்ரு, ராஜாவே சத்ருவாயிட்டான். என்ன அந்த அம்மாமார்கள் பாடுற பாட்டு. இந்த அம்மா தண்ணி எடுக்க போகும்போது சும்மா போட்டு ஒரு பாட்டை பாடிட்டு போயிட்டாங்க. என்ன பாட்டை பாடிட்டாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10. அவன் என்ன கொன்னான்? ஒரே ஒரு கோலியாத்தை தான் கொன்னான். நம்ம கொல்ற ஒரு கோலியாத்தை மற்றவங்களுக்கு எப்படி தெரியுது? 10,000 தெரியும். அதுவும் பெண்களை சொல்லவா வேணும்? 1 100 பார்ப்பாங்க. 10,000. இந்த செய்தி விங் விங் விங்னு பகல் பறக்கும். அம்பு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் பறக்குதா. பறந்து முடித்தவனே சவுலுக்கு அதை பார்த்தவொடனே, டேய், இவன் ஒன்றுமே சொல்லலை, இவன் ராஜாவே வாழ்கன்னு உட்காந்துருந்தான். இப்படி தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருந்து எல்லா சத்துருக்களுக்கு நம்மை தப்புவிக்கிற புகலிடம், புகலிடம், புகலிடம். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஜெயம் தந்திருப்பார். அந்த ஒரு ஜெயத்தை சிலர் 10 ஜெயமா சொல்லுவாங்க, சிலர் 100 ஜெயமா சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. இதனால் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, சத்துருக்கள் பெருகின மாதிரி இருக்கலாம், ஆனால் அத்தனை சத்துருக்கள் கையிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்கள் சத்துருக்கள் எப்படி பெருகி இருக்கிறாங்களா? வீட்டாரே சத்துரு, வேலை பார்க்குற இடத்துல சத்துரு, போகிற வர்ற வழியில் சத்துரு, பார்க்கிங் விடுற இடத்துல சத்துரு, மார்க்கெட்டுக்கு போகிற இடத்துல சத்துரு, பஸ்ஸில் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சத்துரு. ஆண்டவர் நமக்கு புகலிடமா இருக்கிறதுனால எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். அல்லேலூயா. எலியா முழங்கினார், கர்த்தாவே நீர் தேவன் என்பதை அறியும்படி என்னை கேட்டருளும். அப்படிதான் சொல்லிச்சோம். உடனே அக்கினி இறங்கிச்சுல, எல்லாரும் ஒரு நொடியில் மாறிட்டாங்க. என்ன மாறினாங்க? கர்த்தரே தேவன். பவுல் அப்படிதான் சொன்னாங்க, விஷம் கொண்டு இப்ப செத்து போவான்னு நினைத்தாங்க. ஆனா அவன் பூச்சி மாதிரி நினைச்சு
அக்கினியிலே உதறி போட்டான். அதனால என்னாச்சு? எப்பா தேவன் கடவுள் நினைச்சிட்டாங்க. ஒரு நொடியில எல்லாருடைய மனதையும் மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்க பக்கத்துல. ஒரு நொடியில உங்களுக்கு எதிராக இருக்கிறவருடைய சிந்தனைகளை தேவன் மாற்றுவார். எல்லாருடைய சிந்தனைகளை மாற்றுகிறவர், எல்லாருடைய சிந்தனைகளை மாற்றுகிறவர், எண்ணங்களை மாற்றுகிறவர். உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுடைய எண்ணங்களை மாற்றுவார். அதனால தான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எங்க வந்துருவாங்க? ஏன்னா அவங்க வேற மாதிரி நினைச்சாங்க. ஏதோ பழி, ஏதோ ஆபத்து பின்தொடருது, இவன் தப்பி வந்தாலும் பழி இவனை பின்தொடர்கிறது, இப்போ கொஞ்ச நேரத்தில் மரித்து போவான். ஆனா அவனோ பூச்சா நினைச்சு தூர உதறி விட்டு ஒன்றும் அவனுக்கு வரல, எப்பயும் போலதான் இருந்தான். கொஞ்ச நேரத்தில் எல்லார் சிந்தையும் மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன். இப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். யோசேப்பு அப்படித்தானே உயர்த்தினார் கர்த்தர். ஆகாதவனா பார்த்தாங்க, எரிச்சலா பார்த்தாங்க, பொறாமையில பார்த்தாங்க, விரோதத்துல பார்த்தாங்க, குரோதத்துல பார்த்தாங்க, பழி வாங்குற ஆவியில பார்த்தாங்க. ஏதோ நாள் வருது, எஜமானா பார்க்கக்கூடிய நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் செய்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 32 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் போது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், காற்றுக்கு பாருங்க, காற்று அடிக்கும் போது ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், பெரிய வெள்ளம் வரும்போது புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், வறண்ட நிலம் போல் இருக்கும்போது நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும், விடாய்த்து போன பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். நம்முடைய தேவன் பாருங்க, சமயத்திற்கு ஏற்ற சகாயர். சகாயரே, தயாபரரே. ஹல்லேலூயா. அப்ப எப்படி சகாயர்னா, சமயத்திற்கு ஏற்ற சகாயர். காற்றடிக்கும் போது ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஒதுக்கிடம் தேவை. காற்றடிக்கும் போது ஒதுக்கிடமா இருப்பா. பெரும் வெள்ளம் வரும்போது மறைந்து வருகிற புகலிடம். பெரு வெள்ளம் வந்து ஆளை கொண்டு போயிருத, ஆபத்து எப்படி வருதுன்னே தெரியலையே. சும்மா இருந்த கட்டடம் டம்முன்னு விழுது, ஆள் செத்து போயிடுறாங்க. சம்பந்தம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறவங்க மேல ஏதோ ஒரு வாகனம் எங்கேயோ போக வேண்டியது வித்தியாசமா வந்து ஆளை கொன்றுது. தப்பிடலான்னு நினைக்கிற இடத்துல தப்ப முடியாம போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆபத்து இருந்தாலும் அதுல எப்படி காக்கணுங்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை காக்கிற மறைவிடம், மறைவிடம், மறைவிடம். கர்த்தர் என் மறைவிடம், உன்னதமானுடைய மறைவில் நான் இருக்கிறேன். அதனால அப்படித்தான் பாதுகாக்கிறார். உபாகமம் 32:11 வாசிக்கும் போது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஆண்டவர் அவங்க கூடவே இருந்து நடத்தி இருக்கிறார். அழகா கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை செட்டைகள் மேல் அசைவாட்டி அப்படியே பாதுகாத்து கொண்டு போறது போல ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறவராய் இருக்கிறார். 57 சங்கீதம் 1 வசனம், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. ஆத்துமா தான் மனிதன், அவன் ஜீவ ஆத்மாவான். அந்த ஆத்மா யாரை அண்டிக் கொள்ளணும்? தேவனை அண்டிக் கொள்ளணும். அடுத்தது, விக்னங்கள் கடந்து போகும் மட்டும், விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் எல்லிலே வந்து அடைவேன். சோத்திரம். அந்த ஆபத்து கடந்து போற வரைக்கும், பிரச்சனை கடந்து போற வரைக்கும், பேராபத்து பேரழிவு கடந்து போக மாட்டோம், அப்படியே செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். இடம் மாறக்கூடாது, அப்படியே காத்திருக்கணும். இன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, நான் செய்கிற அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு கடினமானது, ஆனால் எப்போல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், எப்போல்லாம் ஒரு சமாதானத்தை கொடுப்பாரோ அப்போ தான் நான் அந்த காரியங்களை செய்வேன் அப்படின்னாங்க. நம்ம வாழ்க்கையிலும் தேவ சமாதானத்தின் ஆளுகைக்குள் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். தேவ சமாதானத்திற்குள் நாம் வாழ வேண்டும். விக்கினங்கள் கடந்து போகட்டும், பேராபத்துகள் கடந்து போகட்டும், அது வரைக்கும் ஒளிந்து மறைந்து வாழ பழக வேண்டும். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன், தேவனுடைய மறைவுக்குள் வாழ வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் அதெல்லாம் பார்க்கணும். மூட நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான், பிரச்சனை இருக்குன்னு போய் தண்டிக்கப்படுவான். ஞானவான்கள் மறைந்து கொள்கிறார்கள், மறைந்து வாழும் வாழ்க்கையை கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. இடரல்களுக்கெல்லாம் மறைந்து வாழணும், ஆபத்துகளுக்கு மறைந்து வாழணும், வழக்குக்கு விலகணும், ஞானத்தை பயன்படுத்தணும். ஞானம்தான் கிறிஸ்து, கிறிஸ்துவின் யோசனையின்படி நடக்கணும். ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்,
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. யாரோ சொன்னாங்கன்ட்டு நம்ம அதுக்கு தக்க செயல்படக்கூடாது. அவங்க நமக்கு ஆவியானவர் கிடையாது. சில குடும்பத்தை மகன் நடத்துவான், மகன் ஆவியானவர் கிடையாது. சில குடும்பத்தை எங்கேயோ இருந்து யாரோ நடத்துவாங்க, அவங்க ஆவியானவர் கிடையாது. நமக்குள்ளே நம்மை நடத்துகிற ஆவியானவர் இருக்கிறார். வசனத்தின்படி ஆலோசனை உங்களுக்குள்ள பரிசுத்தாவி நடத்துதல சோத்திரம் நிதானிப்பதற்கு தான் ஊழியக்காரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்கள் ஆலோசனைகளை கொண்டு வாங்க. தெரியும் இது ரைட்டு தப்புன்னு சொல்ல முடியும். அது ரைட்டு தப்புனா என்ன சோத்திரம், அந்த ஆவியும் இந்த ஆவியும் ஒத்து போகாது. ரைட் தப்பு ஒரே வார்த்தை தான், கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பேச ஆரம்பிக்கும் போதே நிறுத்துங்க, அது தேவையில்லைன்னு சொல்லிடலாம். பேச ஆரம்பிக்கும் போது சமாதானம் இருக்கும், ரைட் தொடருங்கன்னு சொல்லலாம். நமக்குள்ள பரிசுத்தாவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நடத்த வேண்டியது ஆவியானவர் தான். வலது கரத்தை உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே என்னை நீர் வழி நடத்தும், என் குடும்பத்தை நீர் வழி நடத்தும், இந்த சபையை நீர் வழி நடத்தும், இந்த ஊழியர்களை நீர் வழி நடத்தும். ஸ்தோத்திரம். ஏசாயா 25:4 வாசிக்கும் போது, கொடூரமானவர்களின் சீரல் பாருங்கள், கொடூரமானவர்களின் சீரல். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் நிழலுமானீர். அல்லேலூயா. கொடூரமானவுடைய சீரல் மதிலையே அடைச்சிட்டு ஓடி வர்ற மாதிரி, செவுத்த உடைக்கிற மாதிரி வர்ற வெள்ளம் போல இருக்கையில் ஏழைகளுக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எவ்வளவாய் பாதுகாப்பாக இருக்கிறார் பார்த்தீங்களா? உன்னதமானவரின் மறைவில் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. எப்படி மறைவாக இருக்கிறார்? பலனாக இருக்கிறார், திடனாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், சோத்திரம் நிழலாக இருக்கிறார். உன்னதமானவருக்குள் வாழ வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. ஸ்தோத்திரம். ஏசாயா 51:16 வாசிக்கும் போது, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கரத்துக்குள் வைத்து மறைத்து நம்மை காக்கிற தேவன். உன்னதமானுடைய மறைவு ரொம்ப முக்கியம். மத்தேயு 23:37 வாசிக்கும் போது, எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள. கோழி தன் குஞ்சுகளை, உன்னதமானவரின் மறைவு எப்படி? கோழி தன் குஞ்சுகளை கூவி சேர்ப்பது போல. அவ்வளோ பெரிய மறைவிடம். ஆமென். உங்களை என்னை மறைத்து பாதுகாக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். மறைத்து காக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மறைவுக்குள் வாழ கிருபை செய்வீராக. உன்னதமானவருக்குள் மறைந்து இப்படிப்பட்ட எல்லா தீங்குகளுக்கும் விலகி வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைகளை தொடரட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்கும் இந்த அனுபவங்களை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.